வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு துப்பறிவாளரை பத்தி பேச போறோம். இந்த துப்பறிவாளர் வாழ்ந்தவரா? இல்லைங்க, படைக்கப்பட்டவர். யார் இந்த துப்பறிவாளர் அப்படின்னா, இவர்தான் லண்டனை உலுக்கிய பல கொலைகள், கொள்ளைகள் இவற்றெல்லாம் தன்னுடைய அறிவு திறமையால் கண்டறிந்த ஷெர்லாக் ஹோம்ஸ். சரி, ஷெர்லாக் ஹோம்ஸ் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்த மனிதரா? இல்லைங்க. இவரை படைத்த ஒரு பிரம்மா உண்டு. இந்த பிரம்மா யார் தெரியுமா? அவர்தான் சர் ஆர்தர் கெனான் டாயில். இவருடைய பாத்திரம் தாங்க இந்த துப்பறியும் நிபுணர் ஷெர்லாக் ஹோம்ஸ். நான் சிறுவயதாக இருக்கிற போது ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி அந்த கதைகளில் வரக்கூடிய அந்த துப்பறிவாளனை பற்றி அது தொடர்கதையாக வந்தபோது முதல்ல ஒரு 4 நாவல்களில் அவர் வர்றாரு. பிறகு 53க்கும் மேற்பட்ட சிறுகதைகளில் அவர் வர்றார். இவருடைய இந்த பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இவர் வந்த பிறகுதான் உலகமெங்கும் துப்பறிவாளர்களை பற்றிய ஒரு செய்தி தெரியுது. இவருக்கு துணையா வாட்சன் அப்படிங்கிற ஒரு மருத்துவரும் கூட இருக்கிறார். இந்த 2 பேரும் சேர்ந்து பல செய்திகளை துப்பறிஞ்சு சொல்கிறாங்க. உலக மொழிகள் எல்லாவற்றிலையும் மொழிபெயர்க்கப்பட்டு கோடிக்கணக்கான பேரால் படிக்கப்பட்டிருக்குங்க. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியப்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நான் படிச்சிருக்கேன்னு சொன்னால் தமிழ் மொழிபெயர்ப்பைத்தான் நான் படிச்சிருக்க முடியும். சமீபத்தில் நான் கிரைடன் தமிழ் கழகம் என்னை அழைச்ச போது நான் அங்கே இதை சுற்றி பார்க்குறதுக்காக நண்பர் பாஸ்கரன் அவர்களோடு போயிருந்தேன். எங்கே போயிருந்தேன்? லண்டனில் பார்க்கர் ஸ்ட்ரீட். இந்த பார்க்கர் ஸ்ட்ரீட்டுங்கிறதே ரொம்ப புகழ்பெற்ற இடமாக சொல்லப்படுது. இங்கே தான் பேக்கர் ஸ்ட்ரீட்டில் ஷெர்லாக் ஹோம்ஸுடைய மியூசியத்துக்கு போயிட்டுருக்கோம். ஷெர்லாக் ஹோம்ஸ் மியூசியம் அங்கே போகிறோம். அதில் அந்த 18 படிகளை கொண்ட இதில் முதல் தளத்தில் அவர் வசித்தார் அப்படின்னு அந்த கதைகளில் சொல்லப்படும். எப்படி சுஜாதா அவர்களுடைய கணேஷ் வசந்த் 2 பேரும் தம்புச்செட்டி திருவிழா அவங்க இருந்தாங்க பாரிஸ் கார்னர் பக்கத்தில் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறப்ப அதை கிராஸ் பண்ணி அந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் நான் சொல்லுவேன், இங்கே தான் கணேஷ் வசந்த் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அது நம்ம பெருசாக எடுத்துக்கல. ஆனால் லண்டன் மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்த அப்படியே ஒரு மனிதர் வாழ்ந்தால் அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரோ அதுக்கான இடமா வச்சுருக்குறாங்க. நூலகம், ஓய்வறை. அதே போல் எனக்கு இன்னொரு ஆச்சரியத்தை நான் பார்த்தேன். மறுநாளைக்கு மறுநாள் நான் ஒரு கோயிலுக்கு பேச போனப்ப அங்கே சர் ஆர்தர் கெனான் டாயில் கடைசி காலத்தில் தங்கியிருந்த வீட்டு இன்னொருத்தர் இப்போ யாரோ வாடகைக்கு வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே அந்த போர்டு மட்டும் இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த படைப்பாளியை சர் ஆர்தர் கெனான் டாயில் தன்னுடைய நாவல் ஒன்றில், அந்த நாவலுடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்டடி இன் கார்லட். 1887-88களில் இவர் முதல்ல அறிமுகம் பண்ணுறார். இவர் துப்பறிகிற முறைக்கு பல செய்திகளை பயன்படுத்துகிறார். மாறு வேடம் போடுறாரு, புதிய ஆயுதங்களை கையாளுறாரு. மருத்துவர் வாட்சன் மூலமாக மன தத்துவ விஷயங்களை இது பண்ணுறாரு. தடயவியல்னு இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்க, அந்த ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் பின்னாடி டெவலப் ஆகி வந்ததுக்கே கூட இது மாதிரியான நாவல்கள் ஒரு காரணம்பாங்க. கால வளர்ச்சியாக இருந்தாலும் கூட இது சொல்லப்படுது. அப்போ இவர் ஆயுதங்கள் என்னென்ன பயன்படுத்தினார் அங்கே இருக்குதுங்க. என்ன உடை அணிஞ்சிருந்தார், என்ன தொப்பி போட்டிருந்தார், இவர் கையில் என்ன துப்பாக்கி இருந்தது, எல்லாமே இருந்தது. என்னை வியப்படைய வச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அங்கே ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய மேல் பகுதியில் அட்டை இருக்குது, உள்பகுதியில் ஒரு துப்பாக்கி உள்ளே வைக்கிறதுக்கு அளவுக்கு அது குடையப்பட்டு அதுக்குள்ளே ஒரு துப்பாக்கி வச்சு அந்த புத்தகத்தை மூடுறாங்க. அப்படியே இப்படி பார்சல் பண்ணி அனுப்புனா துப்பாக்கி இருக்கிறது வெளியே தெரியாது. இந்த முறையெல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்காரு நம்முடைய ஷெர்லாக் ஹோம்ஸ். இதே முறையை பயன்படுத்தி தான் பாண்டிச்சேரியிலேருந்து வாவேஸ் ஐயர் ஒரு துப்பாக்கியை செங்கோட்டையில் வசித்த வாஞ்சிநாதனுக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த துப்பாக்கியை வச்சு தான் ஆஷ் என்கின்ற அந்த கலெக்டர், திருநெல்வேலி கலெக்டரை மணியாச்சி ஜங்ஷனில் அவர் சுடுறார். இது நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இந்த துப்பாக்கி வைக்கிற முறை எப்படி இருந்து வந்திருக்கும் அப்படின்னா,
வாவேசு ஐயர் போன்றவர்களெல்லாம் சவார்கர் போன்றவர்கள்லாம் லண்டனில் படிச்சிருக்காங்க, ஒன்றா பழகியிருக்காங்க. அப்போ அவங்க இதெல்லாம் போய் பார்த்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக இந்த செய்திகளை பாருங்கள். இவர் பயன்படுத்திய அந்த பொருள்கள் அங்கே இருக்குது. அதே போல் இவர் எப்படி துப்பறிஞ்சாருங்கிறது இருக்குது. ஒருத்தர் ஓடி வர்றான்னா அவன் காலில் இருக்க ஷூவில் இருக்கக்கூடிய அந்த தூளை வச்சு இவன் கடற்கரையிலேருந்து வர்றான். அதே மாதிரி இவன் தொப்பியில் இருக்கக்கூடிய இந்த சின்ன இதுகளை வச்சு இவன் இந்த இடத்துலேருந்து வர்றான். ஒரு துப்பறிவாளன் எப்படி இருக்கணுமா, ஒரு துளி தண்ணி அப்படி வச்ச உடனே அட்லாண்டிக் கடல்லேருந்து வந்த தண்ணீரா அல்லது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியிலேருந்து வந்த தண்ணீரான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும் அப்படின்னு அதில் சொல்லப்படுது. இந்த புகழ்பெற்ற பாத்திரம் உலக மக்களால் விரும்பப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவர் இருக்கக்கூடிய அந்த பெக்கர் ஸ்ட்ரீட் இதுக்கு கடிதங்களை வந்துக்கிட்டு இருக்குங்க. இதில் என்ன பண்ணியிருக்காரு சர் ஆர்தர் கனான் டாயில் ஒரு கதையில் இவர் தான் எதிரியோடு போராடுற போது நீர்வீழ்ச்சியில் விழுந்து செத்து போயிட்டதா அந்த கதையை முடிக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் கடிதம் எழுதி, அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸை கொல்லக்கூடாது, அவர் உயிரோடு இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்களாம். அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம படங்களில் மாதிரி தான் அவர் அருவியில் விழுந்தார், ஆனால் சாகலை, அந்த எதிரிகளை ஏமாத்துறதுக்காக செத்த மாதிரி நடித்து திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லி அப்புறம் கதைகள் எழுதினார். இன்றைக்கும் கூட ஷெர்லாக் ஹோம்ஸினுடைய அந்த அவர் என்னைக்கு அந்த கதையில் வந்தாரோ அந்த நாள் 1854, அதே போல் அவர் பிறந்த நாள், அவர் படித்தது இதில் கேம்பிரிட்ஜில் படித்தார், அவர் இவரெல்லாம் துணைக்கி வச்சுருந்தார். இப்படியான எல்லா செய்திகள் எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. இவ்வளவு அவருடைய உடை பாவனைகள், செயல்பாடுகள், அறிவுத்திறன், கூர்மையான அறிவு, அவர் பயன்படுத்திய பொருள்கள் என்ற அத்தனையும் அங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. நான் போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். நீங்களும் பாருங்கள். நான் சொல்ல அந்த செய்திகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. உண்மையில் படைப்பதனால் என் பேர் இறைவன்னு கண்ணாசன் சொல்கிறாருன்னா, சர் ஆர்தர் கனான் டாயில் ஒரு நாவலைத்தாங்க படைத்தார், ஒரு பாத்திரத்தை தான் படைத்தார். ஆனால் அந்த பாத்திரம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. அதனால் அந்த படைப்பாளியும் உயிரோடு இருக்கின்றார். எப்போதாவது வாய்ப்பு கிடைத்தால் இந்த மாதிரியான நாவல்களை படிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் எப்படி அவற்றையெல்லாம் பாதுகாக்கிறார்கள் என்பதையும் பார்த்துவிட்டு வாருங்கள். நாமும் இத்தகைய வழிகளை பின்பற்றலாம். ஏனென்றால் இவையெல்லாம் மனித மனங்களை கவர்ந்த விஷயங்கள் என்றால் இன்றைக்கும் அதற்கு மரியாதை கொடுத்து மக்கள் சென்று பார்த்து வருகிறார்கள். நாங்கள் 2 மணி நேரம் அங்கே இருந்தோங்க. வரிசையில் நின்று தான் போனோம், வரிசையில் நின்று தான் வந்தோம். அங்கே நின்று எல்லாருக்கும் ஒரு கைடு சொல்லிக்கிட்டு இருந்தார். இவ்வளவு இதற்கு தீனால அஜித் அப்படி பைக்கில் இருந்து ஒன்று எடுப்பார்ல, இப்படி முள்ளாக வச்ச மாதிரி, அது அவரை வச்சு பயன்படுத்தியிருக்காருங்க. நான் அந்த கதையில் அந்த செய்தி வருது. அங்கே நிறைய படங்கள் இருந்துச்சு. நான் என் கூட நண்பர் பாஸ்கர்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் யாருக்கு இந்த படங்கள்லாம், இவர் நண்பர்களான்னு கேட்டேன். இல்லைங்க, இவங்கெல்லாம் அந்த காலத்தில் சீரியல் கில்லர்கள், கொலைகளை செஞ்சவங்க, அந்த கொலையாளிகள் படத்தை வச்சு தான் புனைகதையை புனைஞ்சு அதை எப்படி ஷெர்லாக் ஹோம்ஸ் கண்டுபிடிச்சாருங்கிறத அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் பார்க்க ஆச்சரியமாக இருந்ததுங்க. உலகத்தை சுற்றி பார்க்குறப்ப எத்தனை விந்தைகள் இருக்குன்னு பாருங்களேன். சரி, வாய்ப்பு கிடைச்சா கூர்மையான அறிவை பயன்படுத்துகின்ற அந்த வாய்ப்பை நாம் துப்பறிவாளர்கள் மூலம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தமிழ்வாணன் சங்கர்லால்னு ஒன்று படைத்தார், சுஜாதா கணேஷ் வசந்தை படைத்தார், ஏன் புஷ்பா தங்கத்துறைன்னு ஒருத்தர், அவரும் துப்பறிங்கதைகள் எழுதுவார். இந்த பாத்திரங்கள் எல்லாம் என்றைக்கும் நம்மோடு உழவிக்கொண்டு தான் இருக்கின்றன. எல்லாவற்றையும் படியுங்கள், பாருங்கள். வாய்ப்பு கிடைக்கிற போது இவற்றையெல்லாம் நேருக்கு நேர போய் பார்த்து விட்டு வாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும்
நான் முன்தொடர்ந்து செல்கிறேன், நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.